ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சந்தேரியோட 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கை கோட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லியிருப்பாடியா, இந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ண ரீசன் என்ன வேணா இருந்துட்டு போட்டும், ஆனால் நம்ம லவ் பண்ணது பண்ணால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரலான்ட்டு ஹீரோனை கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்தே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும் வழி மேலே கண்ணவை ஏன் என்னையே பார்த்துருக்கேன்னு சொல்ல பல வருஷம் கழிச்சு இப்படி பக்கத்தில் பார்க்குற 3 வருஷம் ஆனாலும் உன்னை நான் இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பேன்ட்டு ஹீரோனை பார்த்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும் ஏன்டா இப்படி பேசிட்டு வரேன்ட்டு ஒரு செகண்டு நம்ம வந்த வழி இதுதானா, வரும்போது இப்படி தான் வந்தோமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு ஐயோ நம்ம வழி மாதிரி வந்துட்டோம் போலேம்பாங்க. ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சு பார்த்தோன்னா ஹீரோயின் கார் கிட்ட வருவாங்க. ஹீரோயின் நடக்க முடியாமல் நடந்து வருவாங்க. இந்த மாதிரி என்னை பார்க்காத, ரோட்டையே பாரு, நான் என் பேச்சை நீ கேட்டியா, எவ்வளோ நேரம் அலைய வச்சுட்டேன்னு சொல்லி திட்டும்போது ஹீரோவோ என்ன பண்ணட்டும், நீ என் பக்கத்தில் இவ்வளோ பிரிட்டியாக இருக்கும்போது நான் ரோட்டை பார்ப்பேனா உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் வைக்கப்படுவாங்க. சரிவா நம்ம போனால் எனக்கு கால்லாம் ரொம்பவே வலிக்கும், ரொம்பவே பசிக்குதுன்ட்டு ஹீரோயின் வயிற்றுலேருந்துலாம் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இவங்க கும்டையோட கடையில் வந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி போகும்போது 15 நிமிஷம் ஆச்சு, ஆனால் வரக்கு 2 மணி நேரம் நீ பண்ணிட்ட, எல்லாமே உன்னோட தப்பு தான் சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சரி சரி என்னோட தப்பு தான், ஓகே ஓகே நீ சாப்பிடும்பாங்க. ஹீரோ இந்த மாதிரி கிம்ச்சி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் கிம்ச்சி இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்காவை காட்டுவாங்க. அம்மாவோட டேப்லெட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது மாமா சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி அம்மா டைவிங் போகக்கூடாது, இந்த இடத்துல தீம் பார்க் கட்டிகிட்டு இருக்கேன், என்னோட ஹெல்ப் நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அக்காவுக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்தெல்லாம் அக்கா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தா தங்கச்சியும் வந்துட்டு இது என்ன அம்மாவோட மெடிசன்ஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி அம்மாவோட டைவிங் சூட்டை மறைச்சி வச்சது குட்டி பொண்ணு தான் மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்லும்போது அக்காவும் அவள் பண்ணாலான்னு சொல்லி கேட்பாங்க. தங்கச்சியும் ஆமாம் இந்த மாதிரி ஊரில் உள்ள ஆன்டி ஸ்பேஸ்லாம் அவள் கேட்டிருக்கான், திரும்பி அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி நினச்சிதான் அவன் அந்த இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்ட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு அம்மாவை தான் காட்டு. அவங்களும் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா சண்டை போடும்போது, அது அம்மா பார்த்துருப்பாங்க. அந்த விஷயத்த யோசிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் வரலன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லி வந்தால் ஹீரோன் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும் போல். இது ஹீரோ பார்த்துட்டு அவங்க ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு காலில் அமுக்கி விடுவாங்க. பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் பார்த்தோன்னா உட்காந்துப்பாங்க. அப்படியே வெளியில் அம்மா பார்த்துன்னா கும்டியோட கடைக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தானே இருப்பாங்க, அவங்க இங்கே இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்டியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்திருப்பாங்க. ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு அம்மாவும் இந்த மாதிரி பசங்களாம் இன்னும் இங்கே தான் இருக்காங்களா, வீட்டுக்கு போகலன்னு சொல்லி கேட்கும்போது கும்டி அம்மா தெரியல, வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ரூமுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தா 2 பேர் பார்த்தோன்னா ஒரே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அம்மா பார்ப்பாங்க. கும்டியோட அம்மா பார்த்துட்டு ஐயோ என்னது இது, அம்மா முன்னாடி இப்படி படுத்துட்டு இருக்காங்களேன்ட்டு ஹீரோனை பார்த்தா எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அம்மாவும் வேண்டாம் விடும், அவங்க தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா வெளியில் வந்துருவாங்க. வெளில கும்டியோட அம்மாவும் எங்க ஹீரோனை எழுப்பி கூட்டிட்டு போகலன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி ஹீரோனுக்கு முழிப்பு வந்தோடனே அவள் வீட்டுக்கு வந்துருவா, அவள் பெரிய பொண்ணு ஆயிட்டாலும் அவளுக்கு எல்லாமே தெரியும். அம்மாவும் அங்கேருந்து வந்துருவாங்க. உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோனும் பார்த்தா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு படுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அஸ்டின் கடையை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன். இவங்க 2 பேர் படுத்துட்டு இருக்கிற பார்த்து ஷாக் ஆகி சவுண்டு கொடுத்துருவாங்க. அப்போ தான் பார்த்தா ஹீரோயினுக்கே முழிப்பு வரும். ஹீரோயின் ஹக் பண்ணி படுத்துருப்பாங்களே, ஹீரோ கீழெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஏன்டா என்னை எழுப்பி உள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்டண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருந்ததை பார்த்தா வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு மிரட்டுற பாணியில் சொல்லிட்டு போவாங்க. வெளியில் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் போகும்போது கும்டியோட அம்மா வெளியில் தான் இருப்பாங்க. என்ன சண்டையில் முழிச்சிட்டியா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து பயந்துருவாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசு, அவங்க ஓப்பன் மைண்டடாக இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. நேற்று அம்மா இங்கே வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உங்கள் அம்மா கிட்ட கல்யாணம் பற்றி பேசலாம்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நீயும் ஹீரோ கல்யாணம் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஆன்ட்டியை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்கள் டயர்டாக இருந்தோம் அதனால தான் படுத்து தூங்கினோம், நீங்கள் யோசிக்கிறாலும் எதுவும் கிடையாதுன்ட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் பண்ண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தயங்கிட்டே வெளியே நிற்பாங்க. ஏன்னா அம்மா வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ எப்படி தான் அம்மாவை ஃபேஸ் பண்ணுறதுன்ட்டு தயங்கிட்டே உள்ளே வருவாங்க. அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் இதான் வீட்டுக்கு வர நேரமா, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும் ஓகேவான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி நேற்று நைட்டை நாங்கள் பார்த்தீங்களே, என்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெளியில் போயிருந்தோம், டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டோம், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவும் ஸ்டாப் பண்ண, இப்போ எதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம், என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோனும் அது வந்து ஹீரோ கூட இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மாவும் ஹீரோ கூட இருந்தால் என்ன, அதெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாதும்பாங்க.
ஹீரனும், "அம்மா இந்த மாரி நான் ஹீரோவ லவ் பண்ணா உங்களுக்கு ஓகேவான்னு?" சொல்லி கேட்பாங்க. அம்மா பார்த்தா எந்த ரிப்ளையும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோயின் பாட்டுக்கு ரூம்குள்ள வருவாங்க. ஹீரோவோட அப்பா காட்டுவாங்க. அவரும் வெளில கிளம்புவாங்க போல. சைட்ல பார்த்தா அம்மா வந்து நின்றுருப்பாங்க. இந்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொல்லும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா அம்மாவ பார்த்தா சீன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோவமா போயிருவாங்க. அம்மாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவ காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்ல அந்த ரெட் கலர் காட்டன் பால் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் அப்பா அடிக்கடி தூக்கி குப்பையில போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு குப்பையில இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் அவ குப்பை பேக்ல கட்டியிருப்பா இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. அப்படின்ற சைடு நம்மளுக்கு மாமாவே அசிஸ்டன்ட் தான் காட்டுவாங்க. அதான் அக்காவை டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு வெயிட் பண்ணுற வரியான்ட்டு. அவரும் பார்த்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மேனேஜர் கிட்ட. இந்த மாதிரி அக்கா வந்துருவாங்களே, என் பச்சி சொல்றது கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லும்போது மேனேஜர், என் பச்சி என்ன சொல்லுனா அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது, நீ ஏன்டா இப்படி நெகட்டிவாக பேசிட்டு இருக்க, ஒரு டைம் கூட பாசிட்டிவாக பேச மாட்டியான்னு மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அக்கா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மாமாவும் சந்தோஷமா வந்துட்டு, "அண்ணி எனக்கு தெரியும் நீ வருவ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு" சொல்லும்போது அக்காவும், என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்க ஓகேவா. அந்த இடத்துலேருந்து பண்ண இவங்க 3 பேர் போவாங்க. அப்படியே இந்த சீன் நம்மளுக்கு அஸ்டன்ட்டையும் பாய் ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காலில் பேசுகிறவங்களும், இந்த மாதிரி எனக்கு அஸ்டன்ட் பண்ணுறதுல எந்த விருப்பமே இல்லை, நீங்கள் வேணால் ஹீரோயின் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன், ஹீரோயின் ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது, இவ்வளோ ஹீரோனா ஹீரோயின் கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஹீரோயின் திருப்பி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்களான்ட்டு இவங்க ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு வேலையை பண்ணுவாங்க. அப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து வருவாங்க. அப்படியே சரி நம்மளுக்கு வீட்டில் அம்மா எங்கே கிம்ச்சிலாம் காணோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, தங்கச்சி எனக்கு தெரியாதுன்றவாங்க. அந்த குட்டி பொண்ணும் இந்த மாதிரி சித்தி தான் எடுத்துகிட்டு போனாங்கம்பாங்க. அவள் எதுக்கு எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி அம்மா கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஆனால் கிம்ச்சி கெட்டு போகல, யாரையும் கொலை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காண்டி தான் அந்த கிம்ச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஐயோ எப்படி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறது, பேசாமல் கொடுக்காம விட்டுடலாமான்ட்டு அங்கெல்லாம் நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருப்பாங்க. மேலேருந்து ஹீரோயின் அங்கே ரோட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க, மேலே வா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோனும் பார்த்தா அந்த கிம்ச்சியை கொண்டு வந்து வைப்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, இது எனக்காண்டி கொண்டு வந்தியா, நேற்று நம்ம கிம்ச்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசணுமே, அதை ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோன் அப்படிலாம் கிடையாது, இது நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனும் இதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ ரொம்ப க்யூட்டாக நடந்துக்காத, திருப்பி உன் மேலே லவ்வில் ஃபால் ஆவேன்ட்டு எதுக்கு இப்படி க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு குங்டே வருவாங்க. ஹீரோனு குங்டேயை பார்த்துட்டு என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, ஏண்டி நீ இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்க, என்கிட்ட ஒரு டைம் கூட சொல்ல மாட்டியான்ட்டு ஃபோனை கட்டுவாங்க. அதை பார்த்து ஹீரோ பண்ண ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு அடிக்கிற மாதிரி வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் போஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்து இவங்க ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இதே வீடியோவை பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்கச்சியை பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. அம்மாவும் என்ன ஆச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அக்கான்னு சொல்லுவாங்க. யாரு அக்காவா ஹீரோயினான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அம்மாவும் என்கிட்ட அதை காட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா காட்டிடுவாங்க. ஹீரோயின் அடிக்கிற வீடியோ தானே அது. அம்மா பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. தன்னோட பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்குறத பார்த்து அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அந்த ஷாக்கில் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அசிஸ்டன்ட்டோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனை போட்டு அடிச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு எப்படி ஒன்றால் இது பண்ண முடியும்ட்டு ஹீரோனை போட்டு அடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் பதில் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அடி தான் வாங்கியிருப்பாங்க. அம்மாவுக்கு இதை பார்த்து, யார் இது, யார் இந்த லேடி, எப்படி என் பொண்ணு அடிக்கலான்ட்டு அவங்க பண்ணா ஷாக் ஆகி அந்த இடத்துலயே பண்ண விழ ஆரம்பிச்சிருவாங்க. மம்மிஸ் கேங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்ப்பாங்க. கும்டியோட அம்மாலாம், எனக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மட்டும் கையில் கிடச்சான்னு அப்படியே சாக விடுச்சிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஜோஜோ ஏர்போர்ட்டில் தான் காட்டுவாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணும் லவ்வரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷூட்டுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. இவங்க லக்கேஜில் இவங்க தூக்க மாட்டாங்களாமா, பின்னாடி வர அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இவங்க இந்த லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவை நீயே எடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இவங்க அம்மா அடிக்கிறத இவங்க வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு போர் அடிச்சுது அதனால போஸ்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டே பார்த்தா அந்த இடத்துலேருந்து வருவாங்க. லிட்ரலி இந்த சீன் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டிஸ்பிளே தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஜோஜோவில் வெதர் எக்ஸிபிஷன் நடக்க போகுது இல்லையா, அதோட ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா சந்தேலன்னு சொல்லிட்டு ஹீரோன பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு காட்டுவாங்க. அப்படியே இந்த சீன் நம்மளுக்கு அக்கா மாமாவும் தான் காட்டுவாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே உள்ள பெரியவங்களும், நீ என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொலை பண்ணிட மாட்டாங்களா, இந்த மாதிரி தீம் பார்க் அவங்க கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காடி வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அக்காவும், இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் டைவிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ண சரிப்பட்டு வராது, அதனால தான் தீம் பார்க் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு நிறைய காம்பன்சேஷனாக மணி
அம்மாக்கு நான் இங்கே ஹெல்ப் பண்ணுற விஷயம் தெரியாது. அதனால நீங்கள் எந்த பயமும் பட வேண்டாம். அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி அம்மா பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல தீம் பார்க் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா டைவிங் போகக்கூடாதுங்க. தீம் பார்க் வந்தால் தான் இந்த இடத்துல எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அக்கா பார்த்தீங்கன்னா மாமா கூட சேர்ந்து தீம் பார்க் கட்டணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஊரில் உள்ள பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்போஸ் பண்ணும்போது மாமாவும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ட்டு. மாமா ஓகே இது நாங்கள் பண்ண மாட்டோம் அது நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அக்காவுக்கு இதெல்லாம் கேட்டு கடுப்பாக இருக்கும். என்ன இவர் என்ன ப்ராப்ளத்தை சரியாக சால்வ் பண்ண மாட்டேங்கிறான்ட்டு அக்காவே அந்த இடத்துல எந்திரிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம்ட்டு அந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுவாங்க. வெளியில் மாமா கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுலேருந்து ஊருக்கு பார்க்காதீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிங்க ஓகேவான்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது மாமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லி அக்கா கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஹோல் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு டைமும் நான் தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி தான் கரெக்ட் பண்ணுவியா அந்த தாட்ஸ் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரன் அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோ பார்த்து அக்கா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரனுக்கு கால் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரனும் அக்கா இதெல்லாம் பாஸ்ல இருந்தது அதெல்லாம் வேண்டாமே பேச வேண்டாமே நீங்கள் விடுங்க பெரிய பிரச்சனையாக்காதீங்கன்னு சொல்லும்போது அக்காவும் இந்த மாதிரி அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சும்பாங்க. ஹீரோனும் ஐயோ பூச்சு அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்துச்சான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி நீ எதுக்கு அந்த இடத்துக்கு தனியாக போனேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறீங்க போதும் இந்த மாதிரி நீ ரொம்ப இன்னசென்ட் உன்னை எப்படி ஒருத்தங்களை அடிக்க விட்டுருக்கலாம் நீ யாராச்சும் கூட போயிருக்கணும்ல எதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீ தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இங்கே பாரு அது எல்லாமே பாஸ்டில் நடந்தது இப்போ நான் ஓகேவாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க அடிக்கும்போது எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன் எதிர்த்து பேசியிருக்கணும் சண்டை போட்டிருக்கணும் இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அப்போ நான் எனக்கு தனியாக இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் இந்த மாதிரி நீ ஒன்றும் தனியாக இல்லை உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன் நான் இருக்கேன் உனக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன் ஓகேவா இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த லேடி நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சிரிச்சிருவாங்க. ஹீரோ இப்போ எதுக்கு சிரிக்கிற நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல இனி என்ன இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது ஹீரோனும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ஹீரோயின் பேசுகிறத நம்மளுக்கு காட்டுவாங்க. அக்காவும் இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் நம்ம சியோவில் இருக்கும்போதே அந்த லேடி ஒரு கை நான் பார்த்துருப்பேன் நீ ஏன் சொல்லாமல் விட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் அக்கா இப்போ அது பிரச்சனை இல்லை ஏன் திடீர்னு இந்த விஷயம் இப்போ வெளியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தங்கச்சியும் ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்டாக இந்த விஷயம் வெளியில் வந்து திருப்பி உன்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேடான நியூஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அம்மாவும் ரூம்குள்ளே வருவாங்க. அம்மாவுக்கும் தெரியலையா அசிஸ்டன்ட் டேரக்டரோட அம்மா தான் அடிச்சிருக்காங்க எனக்கு அந்த லேடியோட நம்பர் கொடு அந்த லேடி கிட்ட பேசணும் உனக்கு என்ன கொடுத்தாங்களோ திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்பாங்க. ஹீரோயின் அம்மா நான் இப்போ ஓகேவா தான் இருக்கம்மா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது ஓகே அந்த பொண்ணு நம்பர் ஆச்சு கூட நான் அவகிட்ட பேசணும்பாங்க. ஆனால் ஹீரோயின் வேண்டாமான்னு சொல்லும்போது அம்மா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காண்டி உன்னை நான் சியோலுக்கு அனுப்புறேன் உன்னை பெற்று நான் வளர்த்துறேன் மித்தவங்க கிட்ட அடி வாங்குறக்க உன்னை வளர்த்திட்டு இருக்கேன் அம்மா பண்ண அந்த இடத்துல திட்டிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் தான் காட்டுவாங்க. அவங்களோட அஸ்டன்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல பிளேஸை பண்ண செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டாங்க போல ரொம்பவே ஆட்டிடியூடராக அவங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அஸ்டன்ட்டுக்குலாம் இதெல்லாம் கேட்டு செம கடுப்பாயிரும். உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஏதாச்சும் கற்றுக்கலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னை விட ரொம்பவே மோசமாக இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹீரோயின் மேலே போட்டு பள்ளி கூட போயின்னு தான் நினைக்கிறேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாதுன்ட்டு அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் பண்ணி அங்கேருந்து வந்துடுவாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ண அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் பண்ண ஆட்டிடியூடாக தான் நடந்துட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எதுக்கு எல்லாத்துக்கிட்டே இப்படி ஷூட்டை மட்டும் நம்ம ஒரு வாரத்தில் பண்ணி முடிக்கலன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க உங்ககிட்ட ஒரு தீம் கூட இல்லை நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் பண்ண யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே வீட்டில் பண்ணால் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்களும் பண்ண ஹீரோ சொல்லியிருக்கா இல்லையா நீங்கள் தனியாக இல்லை உனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நானும் கூட இருக்கேன்ட்டு அதெல்லாம் யோசிச்சு படுத்துட்டு இருக்கும்போது அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வருவாங்க. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹீரோனை தடவி கொடுப்பாங்க. அப்போ ஹீரோயினை திரும்பி அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அம்மாவும் இந்த மாதிரி நீ அந்த இடத்துல ரொம்பவே பயந்துருப்பில்லம்மா உனக்கு ரொம்பவே வலிச்சிருக்குமேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அம்மா மடியில் படுத்துட்டு ஆமாம்மா எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு எனக்கு ரொம்பவே வலிச்சது தெரியுமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா அந்த இடத்துல நான் தனியாக இருந்தேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மாவும் இந்த மாதிரி ஒன்று நான் சியோலுக்கு அனுப்பிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அம்மா நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க அப்போ தான் எனக்கு அப்படி தோணுச்சு ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நான் என் அம்மா கூட இருக்கலேன்னு சொல்லிட்டு அம்மாவை ஹக் பண்ணி அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. சண்டேவும் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்களா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒருத்தவங்களை பர்சனல் லைஃப்பை பண்ண வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்த காலையில் எனக்கு போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர் இங்கே பாருங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் மேலே திருப்பி கேஸ் கொடுத்தோன்னா ஹீரோனுக்கு தான் பிரச்சனை ஆகும்பாங்க. இவங்களும் ஏன் எப்படி ஹீரோனுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இப்போ எல்லா பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க திரும்பி இதை நம்ம கொண்டு வந்தோம்னா
ஹீரோயினால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கும்போதே, கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் குங்டேவும் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனா இப்பதான் பண்ண முடியாதுன்ட்டாங்க இல்லையா? அதனால வெளியில வருவாங்க. அப்ப சங்டேவும் நம்ம சியோல அவங்கள பார்த்தோம்ல மச்சான். அப்பயே பண்ணா அவங்கள ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நீங்க அவங்கள சியோல பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, சங்டேவும் ஆமாடா எனக்கு அவங்க 2 பேரும் மூஞ்சிய நினைச்சா அப்படியே கடுப்பாகுது தெரியுமான்ட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் பண்ணா கார்ல கிராஸ் ஆகி போவாங்க. அப்படின்ற சைடு நம்மளுக்கு தங்கச்சியும் குட்டி பொண்ணையும் தான் காட்டுவாங்க. அவங்க தான் டால்ஃபின் அக்வாரியத்துக்கு போலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வெளியில தான் பார்த்தீங்கன்னா, டேஹாவும் ப்ளக்கார்ட்ஸ்லாம் புடிச்சு நின்னுட்டுருப்பாங்க. இந்த மாரி டால்ஃபின்ஸ் அக்வாரியத்துல வச்சிருக்காதீங்க. அதுக்கு ரொம்பவே ஆபத்தா போய் முடியும்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணும் தங்கச்சியும் பார்ப்பாங்க. அடுத்த சீனி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ப்ளக்கார்ட்ஸ் புடிச்சு நின்னுட்டுருப்பாங்க. தங்கச்சியும், "இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாம்மா? நீ உள்ள போய் டால்ஃபின் பார்க்கலையான்னு?" சொல்லி கேட்கும்போது, பொண்ணும், "இல்ல இல்லம்மா. நம்ம இந்த அங்கிள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா டால்ஃபின்ஸ்லாம் இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்துல போய் முடியும்ன்ட்டு." டால்ஃபின பத்தி எக்ஸ்பிளைன்டா சொல்லுவாங்க. தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா, டேஹாவ பார்ப்பாங்க. ஏன்னா டேஹா தான் இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அவரும் அவங்களுக்கு டால்ஃபின் ரொம்ப புடிச்சிருந்துங்க. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் குடுத்தேன்பாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ப்ளக்கார்ட்ஸ்லாம் யாரு கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி டால்ஃபின் சென்டர்ல வாலண்டியர்ஸ் தான் பண்ணாங்க. "உனக்கு டிராயிங் பிடிக்குமா? நீயும் பண்ண விரும்புறியா? அங்க வந்துன்னு" சொல்லி கேட்கும்போது, பொண்ணும் டக்குனு ஓகேன்னு சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, இவங்க கார்ல அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. தங்கச்சி பொண்ணுகிட்ட, இந்த மாரி "நீ ஏன் அங்க போலான்னு சொல்லி ஓகே சொன்னேன்னு" சொல்லி கேட்கும்போது, பொண்ணும் இந்த மாரி "இவ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதுல்ல, வாங்கம்மா போலாம்பாங்க." அதே மாரி பார்த்தீங்கன்னா, தேஹாவும் இந்த மாரி நம்ம ஏற்கனவே பார்ல மீட் பண்ணியிருக்கோம்ல, கேஷுவலா பேசலாமேன்னு சொல்லும்போது, அவங்களும் "இல்ல, இல்ல நான் பார்லலாம் மீட் பண்ணலன்னு" குட்டி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் பண்ண "இல்ல, இல்ல இவரு யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பார் பக்கம்லாம் போலன்ட்டு" குட்டி பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணு தேஹா கிட்ட, "இந்த மாரி நீங்க எதுக்கு டால்ஃபின்ஸ்க்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்க? நீங்க எப்படி நாம்சூனுக்கு அப்பாவானீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, அவரும் இந்த மாரி "நான் நாம்சூனுக்கு அப்பாவா இல்லைனா, யாரு நாம்சூன புரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு?" சொல்லி கேட்டுட்டே, டால்ஃபின் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தங்கச்சியும் இந்த மாரி "இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கேன்னு" சொல்லி கேஷுவலா பேசும்போது, தேஹாவும் "இப்ப மட்டும் என்ன கேஷுவலா பேசுறீங்கன்னு?" சொல்லி கேட்பாங்க. எங்க குட்டி பொண்ணுகிட்ட, "நான் பாருக்கு வந்த விஷயம்லாம் சொன்னா எப்படிங்க இருக்கும்? அதனால தான் மறைக்கணும்னு ட்ரை பண்ணேன். மத்தபடி எதுவும் கிடையாது. நீங்க எப்படி இந்த மாரி டால்ஃபின் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க? எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாம்சூன மீட் பண்ணீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நான் யுகேல பண்ணேன். அக்வாரியத்துல ஒர்க் பண்ணேன். அப்ப நாம்சூன நான் தான் டேக் கேர் பண்ணி அப்படிதான் ஒரு நாள் நாம்சூனுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது, அத பார்த்தீங்கன்னா தன்ன தானே கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்ததுன்னு. ஏன்னா அது பிரெக்னன்ட்டா இருந்தது. அது இருந்த இடமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்னதா இருந்தது. அதனால ஸ்ட்ரெஸ் ஆயி தான் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி, குழந்தையோட தன்னையே கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். நான் நாம்சூன புரொடெக்ட் பண்ணணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அப்பாவாகி கடலுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இவரு பார்த்தீங்கன்னா, எப்படி நாம்சூன மீட் பண்ணாரோ, அந்த ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. தங்கச்சியும், "எனக்கு புரியுது. நீங்க நாம்சூன காப்பாத்தும்போது எந்த மாரி ஃபீலிங்ல இருந்திருப்பீங்கன்ட்டு." இவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க ஹஸ்பண்டும் கிடையாது. இவங்க சிங்கிள் மாரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா அதுவும் எங்கேஜ் 21 வயசுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிருப்பாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த மாரி நாங்க குழந்தைய நாங்க பார்த்துக்குறோம். உன் லைஃப நீ பாருன்னு" சொல்லும்போது, தங்கச்சி முடியாது. "என் பொண்ண நான் தான் பார்த்துப்பேன். அவளுக்கு அப்பா இல்ல தான். ஆனா அம்மா நான் இருக்கேன். அவள நல்லபடியா பார்த்துப்பேன்னு" சொல்லிட்டு குழந்தைய பார்த்துப்பாங்க. அந்த விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் இப்ப பார்த்தா யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்க அம்மாவுக்கு இப்ப தானே ரீசென்ட்டா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களும் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி ஒரு டைம் நான் குட்டி பொண்ண மீட் பண்ணும்போது, அவங்க பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. சப்போஸ் என் பாட்டி போயிட்டாங்கன்னா, எங்க அம்மாவ யார் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பா? எங்க அம்மா தனியா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்கன்ட்டு, அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கச்சிகிட்ட சொல்லுவாங்க. தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைய பார்த்துட்டு, இந்த மாரி நீ பாட்டியோட சூட்ட மறைச்சு வச்சதுக்கு காரணம், பாட்டிக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன யாரு பார்த்துப்பாங்க? நான் தனியா இருப்பேன்னு சொல்லி நினைச்சியான்னு சொல்லி கேட்பாங்க. குட்டி பொண்ணு, "ஆமாம்மா, பாட்டி இல்லைன்னா உங்கள யார் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பா? நானும் சின்ன பொண்ணு. என்னாலயும் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு" சொல்லி அழ ஆரம்பிச்சுருவாங்க. தங்கச்சியும், "இந்த மாரி சின்ன வயசுல இந்த பத்திலாம் யோசிக்கணும் எந்த அவசியம் கிடையாது. நீ என்ன சாப்பிடணும், விளையாடணும் அத பத்தி மட்டும் யோசி. அம்மாவ அம்மா நல்லா பார்த்துப்பேன். நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ இருக்கில்ல, நீ மட்டும் எனக்கு போதும்ன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி அழுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஹாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அம்மாவையும் அக்காவையும் தான் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் ஃபார்முக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அம்மாவும் திரும்பி மாப்பிள்ளைய மீட் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா "இல்ல, இல்லம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்ட்டு" எப்படியோ பொய் சொல்லி சமாளிப்பாங்க. அப்படியே எங்க ஆரஞ்ச் ஃபார்முக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுவாங்க. அவங்களும் சந்தையில தான் சுத்திட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் "எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? உனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கறதுக்கு வேற ஊரே தெரியலையா? இது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஊருன்னு" சொல்லும்போது, ஹஸ்பண்டும் "உனக்கு எப்படி இது தெரியும்னு?" சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவளோட உண்மையான பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம என்ன இங்க பண்ணிட்டு இருக்கோம்? தீம் ஏதாச்சும் யோசிச்சியான்னு சொல்லி கேட்கும்போது, ஹஸ்பண்டும் அந்த தீமுக்காண்டி தான் இங்க வந்திருக்கோம். ரெட்ரோ ஸ்டைல்ல தான் ஃபோட்டோஸ் எடுக்க போறோம். அதுக்கு இந்த பிளேஸ் தான் நல்லாயிருக்கும்னு இவங்க ஒரு விஷயத்த பார்த்தா யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற சமயத்துல ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு தீம் பண்ணா நல்லாயிருக்கும் கொலீக்ஸ் பேசுவாங்க. அதுக்கு பார்த்தா ஜோஜோ ஐலாண்ட்ல சம்தேரி உங்க ஊராச்சே நம்ம அங்க போய் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினும், "சம்தேரியில நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அந்த ஊருக்கு திரும்பி போகணுன்ட்டு
எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அதனால நம்ம வேற எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதில் மைண்டில் வச்சு தான் பண்ணேன் இந்த ஊருக்கு ஃபோட்டோ எடுக்க வந்து நம்ம ஹீரோனை எதாச்சும் பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக ஹீரோயின் இந்த ஊருக்குலாம் வந்திருக்க மாட்டேன் அஸ்டன் பேசிட்டு இந்த மாதிரி கார் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிடு நம்ம நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு குங்டேயோட கடையில் தான் காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பற்றி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா இங்கே பாருமா இந்த அஸ்டன் பொண்ணு ஹீரோனை பற்றி எவ்வளோ பேடாக பேசுகிறான்னு பாரும்போது அம்மாவுக்கு பார்த்து அந்த நியூஸை பார்த்து கடுப்பாயிரும். குங்டேயை பிடிச்சி வாயெல்லாம் பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது இது அந்த அஸ்டன் பொண்ணுக்கு நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வருவாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா வெளில சில பொருளாக எடுத்துகிட்டு நார்மலாக போவாங்க. ஆனால் திரும்பி பார்த்துட்டு இது அவளா இருக்குமான்னு சொல்லிட்டு அஸ்டன் பண்ணாங்க வெளியில தான் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை வாய்ப்பு இல்லைன்ட்டு ஆனாலும் அம்மாவுக்கு மனசு கேட்காது. திரும்பி அவங்கள பார்த்துட்டு டே குங்டே வெளியில் வாடா ஒரு விஷயம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பார்த்தா அவங்க 2 பேர் வெளியில் ஃபோட்டோ வச்சுட்டு இது அந்த பொண்ணா இருக்குமா இருக்காதா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் அம்மாவும் பண்ண அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த பொண்ணு அந்த பொண்ணாக இருந்தால் எதுக்கு ஹீரோனோட ஊருக்கு வந்திருக்கா ஒரு புலி இருக்க இடத்துக்கு தானாகவே வந்து தலையை கொடுக்குறாங்களான்ட்டு இவங்க பண்ண இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ குங்டேவும் நம்மளுக்கு இன்னும் தெரியாது சண்டேவை வர சொல்லியிருப்பான். அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணனா போதும் நம்ம கையில் தான் இனி எல்லாமேன்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க திரும்பி பார்ப்பாங்க. இன்னும் இவங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு இவங்க கேஷ்லாம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல பண்ண ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அஸ்டன்ட்டு சொல்லுவாங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது இவங்களும் ஐயோ போகிறாங்க எப்படி ஸ்டாப் பண்ணுமேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா சண்டே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் இந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை தான் ஹீரோன் இருக்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்கனால தான் ஹீரோனுக்கு ப்ராப்ளம் வந்திருக்குன்ட்டு. சிங்கத்தோட இடத்துக்கே தைரியமாக வந்திருக்கீங்களா எப்படி போகிறீங்கன்னு பார்க்கலான்ட்டு அடிக்க துரத்திடுவாங்க. இவங்களும் வந்து அங்கே தப்பிச்சு ஒன்றுன்ட்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு இந்த சைடு ஹீரோவை காட்டுவாங்க. அவங்களும் அந்த நியூஸை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கும்போது கும்டே கிட்ட இருந்து கால் விடும் டே மச்சான் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருக்காங்கடா நீ கிளம்பி வா ஹீரோனுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் நம்மன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்தா ஹீரோனுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்கே அதே இடத்துல நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஹீரோன் பண்ணால் ஆர்டர் ஷர்ட்டில் தான் இருப்பாங்க. என்னாச்சு இவனுக்குன்ட்டு அந்த வினிகர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருப்பாங்க. அம்மா இது ரொம்பவே ஸ்மெல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கும்டேயோட அம்மா கிட்ட இருந்து கால் விடும் இந்த மாதிரி இவங்க ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அம்மாவும் சைடில் பார்த்தா பாய் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் பண்ண அந்த வழியாக நடந்து போவாங்க. அம்மாவுக்கு அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே செம கோவம் வரும். கையில் தான் அந்த கெட்டு போன வினிகர் வச்சிருக்காங்களே அதை தூக்கிட்டு பண்ண வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைட் பாய் ஃப்ரெண்டும் மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட நீ இதுக்கு அந்த வீடியோவை இப்போ ஸ்ப்ரெட் பண்ண அதனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பார்த்தியான்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் கோவமா ஆமாம் நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணலினா நீங்கள் ஹீரோயின் பார்த்து பேசுகிறத பண்ணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. அவள் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்தானா எனக்கு எப்படி இருக்கும் ஒரு கருப்பாம்பூச்சி மாதிரி அவள் துரத்துனா திருப்ப வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா சைடில் என் பொண்ணு கருப்பாம்பூச்சியான்ட்டு அந்த வினிகர் கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே அதை பண்ணி இவங்க 2 பேர் மேலேயே பண்ண ஊற்றிடுவாங்க. இந்த இடத்துல அக்காவும் ஹீரோனை பண்ண ஷாக் ஆகிட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்லும்போது இன்னும் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா பார்த்து நீங்கள் என்ன லூஸ் ஆகிட்டீங்களா இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அம்மாவும் ஆமாம் நான் லூஸ் ஆகிட்டேன் இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அவகிட்ட சொல்லிடுறேன் என் பொண்ணு மேலே கை வச்சால அதுக்கு அவள் பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் நீ என் பொண்ணு பண்ணாத தப்புக்கு அவள் பேர் எவ்வளோவா நீ மோசம் பண்ணியிருக்க அது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கான பனிஷ்மெண்ட் தான் இரும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு நீ கருப்பாம்பூச்சின்னு சொல்கிறீல அவள் எவ்வளோ டைம் கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு நிற்கிறக்கா அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் உனக்கு அது இருக்கா உன்கிட்ட ஒரு டேலண்ட்டுமே கிடையாது. இனி என் பொண்ணு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இவள் என்னோட பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா செம்ம மாசாக பேசிட்டு பண்ண ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் பண்ண ஹீரோன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கையை தட்டி விட்டேன் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறேன் ஹீரோன் கிட்ட வரக்கூடாதுன்ட்டு அவளை தொடக்கூடாதுன்ட்டு சொல் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டு மிரட்டுற பாணியில் பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹஸ்பண்டும் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கத்தம் போதும் ஹீரோனும் அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்கன்ட்டு பக்கத்தில் வந்துட்டு எடு உன் ஃபோன் எடு ஏதோ ரெக்கார்ட் பண்ண இதுலேயே ஆன்லைனில் அப்டேட் பண்ணும் இதுதானோ வேலை இதுதானே நீ ஆசைப்படுறேன்ட்டு அவங்கள நக்கலை பார்த்து பேசும்போது ஹஸ்பண்டும் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா இது உன்னோட ஊருன்ட்டு நீ கெத்து காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் ஆமாம் நான் சியோவில் தனியாளாக இருந்தேன் அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது ஏன் ஊர் இந்த இடத்த விட்டு நீ போகிறது உனக்கு நல்லது இல்லைன்னா ஏன் இங்கே வந்தோன்னு சொல்லி நீ ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு ஆயிடும் சரியான்ட்டு அங்கேருந்து ஹீரோயின் போவாங்க. அக்காவும் பக்கத்தில் வந்துட்டு இதுதான் உங்களை கடைசியாக பார்க்குறதா இருக்கணும் திருப்பி என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இவங்களும் இவங்க பங்குக்கு செம்மையாக திட்டிட்டு பண்ண அந்த இடத்துலேருந்து போவாங்க. பண்ண அம்மாவை தான் காட்டுவாங்க வீட்டுக்கு கோவமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பாவும் என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போதும் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு யார் கஷ்டமான டைம் கொடுத்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ட்டு ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி நான் ஹீரோ திருப்பி லவ் பண்ண அவங்களுக்கு ஓகே வந்துட்டு அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு வெளியில் ஹீரோட அப்பா கிட்ட பேசலான்னு சொல்லி வருவாங்க. ஆனால் ஹீரோட அப்பா இங்கே வெளியே கிளம்பி போகிறத பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இந்த மாதிரி ஹீரோனுக்கு நான் கஷ்டமான டைம் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த டைம் நான் அதை டீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்படின்னு சரி நம்மளுக்கு
ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோவும் இன்னைக்கு உங்கள் அம்மா செம மாஸ் காட்டிட்டாங்க தெரியுமா, அவங்க செம்மையாக அவளை திட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோனா அவன் எங்கள் அம்மா கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக தான் வந்துருச்சு போகிறேன்ட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோவும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலையே, அந்த வீடை வெளியில் வந்தாலுமே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியும், சியோவில் இருக்கும்போது நான் ரொம்பவே லோன்லியாக இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் இப்போ என் ஊரில் இருக்கேன், இந்த வீடியோ பார்த்து எனக்கு கஷ்டமாகவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்காண்டி போய் சண்டை போட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவோ உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீல நீ ஒன்றும் லோன்லியாக இல்லை, உன் கூட எல்லாருமே இருக்காங்க, நான் இருக்கேன்ட்டும், அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு 2 பேர் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் சப்போஸ் உன்னை இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி கூப்பிட்டாங்கன்னா நீ சியோலுக்கு கிளம்பி போயிடுவீன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அப்போ உன் ட்ரீம்ஸ் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா சந்தையில் கண்டுபிடிக்கிற மட்டும் இல்லை, அது சந்தையிலோட பேரில் தான் இனி எல்லாமே நான் பண்ண போகிறேன்ட்டு 2 பேர் பண்ண ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஹீரோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஹெட் இருப்பா இல்லையா, அவர் கூட பேசுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க, ஹீரோட ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் இந்த மாதிரி ஹீரோட பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது போல், இன்னும் எந்த காரணத்துக்காண்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோனும் அந்த ரெட் கலர் காட்டனை பார்த்துட்டு இது எதுக்கு வச்சிருக்க, ஸ்கார்ஃப் பின்ன போறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் உனக்கு இது ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோன் இல்லையே என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்போ இதை ஓப்பன் பண்ண உனக்கே தெரியும்ட்டு அந்த நூலெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரீசன் பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைவிங் ஹெட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த அன்னைக்கு ஹீரோ யார்கிட்டையுமே சொல்லாமல் வேலையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அதனால பனிஷ்மெண்ட்டாக வெதர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா நடக்க போதும், அந்த ஃபோட்டோகிராஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டைவிங் ஹெட்டோட பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவுக்கு புரிஞ்சிடும் அது ஹீரோயின் தான்ட்டு. இது கேட்டோன்னே கோவமாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த லெட்டர் இருக்கிறத பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணது தானே எழுதியிருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படிப்பாங்க. அப்படின்னு நம்மளுக்கு அந்த ப்ரப்போசிங் சீன்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் நோயிச்சு பார்த்து சிரிப்பாங்க. ஹீரோ ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இது இன்னும் நீ பத்திரமா வச்சுட்டு இருக்கியா, ஆமாம் இது நான் அதுக்கு ஸ்கார்ஃபாக தானே கொடுத்தேன், இது என்ன நூலாக இருக்குது, பிரேக்கப் பண்ணோடனே அதெல்லாம் பிரித்து போட்டியான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வருவாங்க. இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு என்னப்பா இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டேன், ப்ளீஸ் பண்ணி கேட்டேன் பையனை விட்டு போயிடுன்ட்டு, ஆனால் திருப்பி என் பையன் லைஃப்குள்ளே அவன் வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. அப்போ என்னப்பா கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்பாவும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல திரும்பி என் பையனோட லைஃப்குள்ளே வரமாட்டேன்ட்டு, அப்புறம் திருப்பி எதுக்கு நீ இந்த ஊருக்கு வந்த, ஃபஸ்ட்டு மெயின்லேண்டு கிளம்பி போன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஹீரோ கேட்டு கோவம் வந்துடும். அப்போ இதுக்கு கத்துறீங்கன்ட்டு இவர் அப்பாவை பார்த்து கத்த ஹீரோயின் பண்ணி இந்த சைடு அழகா. இதோடயே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.